அனைவருக்கும் வணக்கம். கர்மவீர காமராஜர் 124வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. வீருடைய செம்மொழியாம் உலகம் வேரூன்றிய நாளில் தோன்றிய முதல் உயிர் மொழியாம் தாய்மொழியாம் தமிழையும் அவையோரையும் வணங்கி என் வரவேற்புரையை துவங்குகின்றேன். எளிமை, நேர்மை மற்றும் தொலைநோக்கு சிந்தனையின் வடிவமாக திகழ்ந்தவர். ஏழை எளிய மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டு கல்வி கண் திறந்தவர். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுகின்ற ஐயா காமராசர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடிய என்னும் பாரதியின் வரிகளுக்கேற்ப கல்வி பணி ஆற்றி வரும் எம் கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை காட்வின் ரூபஸ் சைசா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பி. ஆறுமுகம், பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி மன்னார்பேட்டை அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ் முழக்க பேரவையின் செயலர் திரு எம். ஏ. நசீர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். லயன் பேருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் திரு எம். ரமணி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னல்கள் பாராது இன்பத்தோடு கற்பிக்கும் உன்னதமான ஆசிரியர் பணியில் உச்சம் தொட்டு நல்லாசிரியர் விருது, முத்தமிழறிஞர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம் பிள்ளை விருது போன்ற மத்திய மாநில அரசுகளின் விருதுகளை தன் வசமாக்கி கல்வி பணியோடு பல்வேறு சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயலாற்றி வரும் இன்றைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முனைவர் சு. செல்லப்பா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் முழக்க பேரவையின் உறுப்பினர்கள் அனைவரையும் மற்றும் சான்றோர் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என பணிவுடன் வரவேற்று என்னிடம் அமர்கின்றேன். நன்றி. அடுத்ததாக தலைமையுரை ஆற்ற வருமாறு கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை காட்வின் ரூபஸ் சைசா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய டாக்டர் பி. பாலசெல்வி தமிழ் துறையினுடைய ஷிஃப்ட் 2 தலைமை பேராசிரியர் அவர்களே, டாக்டர் ரமேஷ் ஆர்கியாலஜி தலைமை பேராசிரியர் அவர்களே, இன்றைய நாளை சிறப்பிக்க வந்து கர்ம வீரர் காமராஜரை பற்றி மிக சிறப்பான விதத்தில் எடுத்து இயம்ப இருக்கின்ற பேராசிரியர் பி. ஆறுமுகம் அவர்களே, தமிழ் முழக்க பேரவையின் செயலர் திரு எம். ஏ. நசீர் அவர்களே, லயன் பஸ் கம்பெனியினுடைய நிறுவனர் அல்லது பொறுப்பாளர் திரு எம். ரமணி அவர்களே, முத்தமிழ் காவலர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன் அவர்களிடமிருந்து பல அவார்டுகளை பெற்ற நேஷனல் பெஸ்ட் டீச்சராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் சு. செல்லப்பா அவர்களே, என் அருமையான பேராசிரியர் பெருமக்களே, வந்திருக்கின்ற அருமையான விருந்தினர்களே மற்றும் நாளைய காமராசர்களாக திகழ இருக்கின்ற என் கர்ம வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை வாழ்த்தொழியாகவும் உங்களை சிறப்பிக்கின்ற விதமாகவும் போற்றி மகிழ்கின்றேன். மாணவர்களே, நீங்கள் எல்லாம் ஜென்சியை சார்ந்தவர்கள். ஜென்சி கிட்ஸுக்கு ஸ்மார்ட் போன் பற்றிய விவரங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். டேட்டா அனாலிசிஸ் கூட நீங்கள் நன்றாக செய்து விடுவீர்கள். இப்போது இருக்கின்ற ஸ்மார்ட் போனை பற்றி உங்களிடம் கேட்டோம் என்றால் விழாவாரியாக அழகாக எடுத்திருப்பீங்க. லேட்டஸ்ட் வந்த சாம்பிளை கூட அது உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லிடுவீங்க. இப்படி ஒரு செல்போன் எடுத்துட்டு கூட கூப்பிட்டாங்க கேட்டீங்கன்னா
சும்மா காட்டுல உடனே இது என்ன செல்போன் சொல்லிடலாம். ஆனால் ஒரு சாதாரண கேள்வியோட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? வியாழக்கிழமைன்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? என்னப்பா? வியாழக்கிழமை தான் சொல்லக்கூடாதுல. பிரியமானவர்களே, இந்திய விடுதலை வரலாறுகளே தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமாக செயலாற்றிய 41 ஆண்டுகளுக்குள் தனது இன்னுயிரை தாரை வார்த்த தியாக வீரர் சுப்பிரமணிய சிவா அவருடைய நினைவு நாளை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். செக்கெழுத்து நம்ம வஉசி ஐயாவோட இணைந்து கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகின்ற பிஓசி சிதம்பரம், வஉசி சிதம்பரனார் அவர்களோடு இணைந்த ஒரு அருமையான நல்ல உள்ளம், நல்ல படித்த மேதை, தமிழை அருமையாக பேசக்கூடிய சுப்பிரமணிய சிவா எவ்வளவு தூரத்துக்கு என்றால் சிறைச்சாலையிலே அவர்கள் செக்கெழுத்ததோடு இல்லாமல் அங்கு அவரு அவ்வளவு கஷ்டப்பட்டார் என்றால் அவருக்கு குஷ்டம் என்கின்ற அந்த லெப்ரசி வியாதி வந்து இறந்தார்கள். யாருமே இல்லை அவரை புதைப்பதற்கு. இந்திய நாட்டிற்காக மிக அருமையாக உழைத்த ஒரு அருமையான செயல்வீரருடைய விழாவை இன்று நினைவு நாளை நாம் சிறப்பிக்கின்ற இந்த அருமையான நல்ல நாள்ல கர்ம வீரர் காமராசர் என்கின்ற நம்ம ஊர் பக்கத்துல கோயில்பட்டி அடுத்து இருக்கின்ற விருதுநகரில் பிறந்த ஒரு படிக்காத மேதை, ஆனால் அனைவருக்கும் படிப்பை சொல்லித் தந்த மாமேதையினுடைய விழாவை நாம் இன்று முன்னெடுத்து வைக்கின்றோம். அவருக்கு பலவிதமான கஷ்டங்கள், தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவர்கள் படக்கூடாது என்று மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்திய ஒரு மகானை நாம் நினைத்து பார்க்கிறோம். 3 கருத்துக்களை உங்கள் கண் முன்பாக எடுத்துரைக்க விளைகின்றேன். இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் காமராஜர், சரியா? கர்ம வீரர் காமராஜர் என்று அழைக்கப்படுறவங்க பிற்காலத்துலதான் பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனால் அவரால் 6ஆம் வகுப்பு தொடர முடியவில்லை. அவர் இருந்த ஊர்ல இருந்து தன்னுடைய 6ஆம் வகுப்பை அவரால் தொடர முடியவில்லை. அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த மாமேதை 6ஆம் வகுப்பு பள்ளிக்கூடம் தராத கல்வியை அவர் செய்தித்தாள்கள் மூலமாகவும் நூலகத்திற்கும் சென்றும் பிறருடைய பேச்சுக்கள், பெரிய பெரிய ஆட்களுடைய பேச்சுக்களை கேட்டு தன்னுடைய தமிழையும் தன்னுடைய அறிவையும் வளர்த்த ஒரு மகான் யார் என்றால் கர்ம வீரர் காமராசர். அவருக்கு ஒரு சின்ன கைத்தட்டு தட்டலாம். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தனக்கு தரப்படாத கல்வியை அவர் அந்த காலகட்டத்திலேயே சென்று அவர் செய்தித்தாள்கள் மூலமாகவும் நூலகத்தின் வழியாகவும் மற்றவருடைய அருமையான பேச்சுக்களை எல்லாம் கேட்டும் அவர் தன்னுடைய தமிழையும் தன்னுடைய அறிவையும் வளர்த்து கொண்டார். இவர் விடுக்கின்ற பாடம் என்ன? இன்னைக்கு உங்க கையில விதவிதமான செல்போன் இருக்கு, பக்கத்துல வேற போன் இருக்கு, நீங்க வச்சிருக்க போன் வித்தியாசமாக இருக்கிறது, இன்டர்நெட் சொல்றாங்க, அது உங்களிடம் இருக்கிறது, வைஃபை கனெக்ஷன்றாங்க, அது உங்களிடம் இருக்கிறது. வீட்டுக்கு போனானாக்க சார்ஜ் ஒரு பக்கத்துல ஏறி கொண்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் உங்க டேட்டா என்ன சொல்லுவீங்க, நெட்வொர்க் போயிட்டே இருக்கு, டேட்டா நெட்வொர்க் போயிட்டு இருக்கு. வெரி குட். இதன் மூலமாக நீங்கள் பெறுகின்ற கல்வி என்ன? இதன் மூலமாக கல்வி பெறுறோமா அல்லது நேரத்தை விரயம் செய்கிறோமா? ஒரு காமராஜரால் தமிழகத்தையே மாற்ற முடிந்தது. படிக்காத அந்த மேதை வரலாறை படிக்கின்றார், படிக்காத அந்த மேதை நூலகத்தை பயன்படுத்துகிறாரு. இதுவரைக்கும் யாருமே எந்த முதலமைச்சருமே செய்யாத அத்தனை அணைகளை கட்டி பிடித்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான அணைகள், டேம்ஸை கட்டினது யாரு? படிக்காத இந்த மேதை என்று அழைக்கப்படுகின்ற கர்ம வீரர் காமராசர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம்,
திருநெல்வேலியில விவசாய சாகுபடி செய்ய முடியாம இருக்கலாம். கர்ம வீரர் காமராசர் தனக்கு இருந்த நேரத்தை எல்லாம் அறிவை பெற்றார். ஸ்கூலுக்கு போகல. நம்ம வெறுமனே அவர் படிக்கல, ஆனா நானும் படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் ஸ்கூல்ல போய் படிக்கல, ஆனால் நூலகம் சென்று படித்தார். நீங்களும் நானும் நமக்கு அருமையாக இருக்கின்ற இந்த நூலகம் போன்ற இந்த செல்போனை பயன்படுத்துகிறோமா, எதற்காக பயன்படுத்துகிறோம் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இரண்டாவது பெரியமானவர்களே, உங்க முன்னாடி வைக்கிறேன், உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் 50,000 ரூபாய் நீங்க இப்போ உடனே வந்துட்டீங்கன்னா உங்களை 50,000 ரூபாய்க்கு வேலை தரேன், சரியா? அல்லது நீங்க படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. அப்படி எனக்கு என்ன செய்வீங்க? உங்க ஆப்ஷன் என்னவா இருக்கும்? 50,000 ரூபாய். 99.9% என்ன செய்வோம்? வேலைக்கு போவோம்னு சொல்லுவோம், சரியா? ஏன் காசு பெருசு. என்னதான் காசு பெருசு. பாருங்க, இது முதல் நிலை மனப்பான்மை. இரண்டாவது பாருங்க, இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் காசு கொடு நான் எதுவும் செய்கிறேன், காசு கொடு நான் எதுவும் செய்கிறேன், கொலையும் செய்வேன், ட்ரக்ஸும் விற்பேன், போதைப் பொருளும் விற்பேன் என்று கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, காசு கொடு நான் தீவிரவாதியாக கூட மாறி யாரையும் அழிப்பேன் என்ற எண்ணங்கள் இப்போது இளைஞர்கள் இளம் பெண்களிடம் மலிவாக வந்து கொண்டிருக்கின்ற போது இந்த மனுஷன் சொல்றான், என்ன சொல்றாரு? நேர்மையை உங்கள் இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு செயல்பட முடியுமா? இந்த மனுஷன் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். இந்த மனுஷன் ஆல் இந்தியா அளவுல எப்படி இருந்தாரு? அவர் ஆல் இந்தியா கமிட்டி, காரிய கமிட்டியில சார், காரிய கமிட்டியுடைய பிரசிடென்டா இருந்தார். அதோடு இல்லாம இந்திரா காந்தி அம்மையாரா காமராஜரா என்கின்ற அளவுக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் என்றால் காமராஜரை மற்ற எல்லாரும் விரல் நீட்டி சொன்னார்களாம். ஆனால் இந்த மனுஷன் இறக்கின்ற போது 2-3 துணியை தவிர்த்து அவர் வீட்டுல ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சுகி சார் மூலமா கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வீட்டு விருதுநகர் பக்கம் வந்துட்டு இருக்கும் போது அப்போ அவர் என்ன செய்யறாங்க, வீடு எங்கன்னு போகும்போது அவங்க அம்மா தன்னந்தனியா இருந்தாங்களாம். அப்போ அவர்கிட்ட கேட்கணும், சரி நான் விருதுநகர் பக்கம் வந்துட்டேன், என் ஆத்தாளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் என் ஆத்தாளை பார்த்துட்டு வரேன்னு விருதுநகர் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வில்லேஜுக்குள்ள உள்ள போகும்போது திடீர்னு போறாங்க, அவங்க வீட்டுக்கு மாத்திரம் வாட்டர் கனெக்ஷன் வந்துச்சான். அப்போ அவங்க அம்மாவை பார்த்து கேட்கிறாங்க, யார்? காமராஜர் அம்மாவை பார்த்து காமராஜர் அவங்க அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, ஏம்மா மத்த யாருக்குமே வாட்டர் கனெக்ஷன் இல்லையே, உனக்கு எப்படிப்பா வாட்டர் கனெக்ஷனு அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா நீ நான் ஐஏஎஸ் ஆபீசருக்கு என்னையா இருக்குன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்டோன்னே, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், நான் அவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுக்கணும், தண்ணி மாத்திரம் உள்ள வந்துட்டா நல்லா இருக்குமே, தண்ணி மாத்திரம் வைங்கன்னாராம். அப்படியா, சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஐஏஎஸ் ஆபீசர் கூப்பிட்டு, என் தாய்க்கு மட்டும் தனியாக பார்ஷாலிட்டிலாம் பார்க்க வேண்டாம், உடனடியாக தண்ணீர் கனெக்ஷனை கட் செய்கள் என்று சொல்லிவிட்டு போனாராம். நம்ம செய்வோமா? எவ்வளவு நேர்மையான மனிதராக அவர் இருந்திருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க. கடைசியாக பெரியமானவர்களே, தனக்காக வாழாமல் மற்றவருக்காகவே வாழ்ந்து மடிந்த ஒரு அருமையான மனுஷன், வைரம், கருப்பு வைரம், சரியா? கர்ம வீரர் காமராசர். நீங்க என்ன செய்யணும்? முதல்ல இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மூன்றாவது கொஞ்சமாவது பின்பற்றுங்கள் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையாற்றிய முதல்வர் தந்தைக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு பேராசிரியர் பி. ஆறுமுகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பேரன்பு உள்ள நம்ம கல்லூரி
முதல்வர்களுக்கும் மற்றும் என்னுடன் உரையாற்றப்பட்டிருக்கும் மற்றும் என்னுடைய உரை கேட்க ஆவலாக இருந்தவர்கள் மாணவ கல்விகள் அனைவருக்கும் இன்னும் இந்த வணக்கத்தை. ஒவ்வொரு ஆண்டும் காமராஜருடைய பிறந்த நாளை பற்றி நம்ம ஒவ்வொரு கல்லூரி கூட்டி பேசிக் கொண்டு இருக்கிறோம். இந்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி அன்று காமராஜருடைய 124வது பிறந்த நாள் விழா. இது இங்கே பேசணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் கல்லூரி முறை அன்றைக்கி கேட்கும்போது ஐயா உடனே எங்களுக்கு சம்மதிச்சு 2 நாளுக்கு முன்னாடி ஐயாவை பார்த்து கேட்டேன். இப்படி உடனே சம்மதிச்சு இன்றைக்கி பேசுறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுத்து இங்கே பேச வேண்டும். எதற்காக இந்த கல்லூரியில் அவரை பற்றி பெருமையாக பேச வேண்டும்? ஏனென்றால் இயேசுவிட் என்ற இயேசு சபையால் 1923ஆம் ஆண்டு அருள் தந்தை யோரோஸ் டிசோசா என்பவரால் இந்த கல்லூரி அமைக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. இதே நேரத்தில் நமது தூய செவையார் பள்ளி 1980ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி தோன்றும் போது முதலில் 25 மாணவர்கள் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன். அது ஒன்லி பாய்ஸ். கோ எஜுகேஷன் அதுக்கு பிறகு தான் வந்தது. அப்போ உண்மை கிடையாது. 25 மாணவர்கள் கொண்டு மட்டும் கல்வி தொடங்கப்பட்டது. கல்லூரி தொடங்கி 2 ஆண்டுக்குள்ளே 1925ஆம் ஆண்டிலேயே சென்னை பல்கலைக்கழகத்தால் முதல் ரக கல்லூரி ஃபர்ஸ்ட் ரேங்க் காலேஜ் என்று சென்னை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் கீழ் இயங்கி வந்தது. பின்பு 1966 வருடத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்தது. பின்பு 1987ஆம் ஆண்டு நம்ம கல்லூரியின் சேவைகளை பாராட்டி தன்னாட்சி கல்லூரியாக அந்தஸ்து பெற்று இன்று வரை செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. முன்னால் நாங்கள் இதே சென்ட் சேவியர்ஸ் ஹைஸ்கூல் காலேஜ் என்னுடைய பேரண்ட்ஸு, இப்போ நான் என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே சேவியர்ஸினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் மாணவர்கள். முன்னால் இந்த காலேஜ் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப இப்போ மட்டும் முன்னாலே இருந்தது. இங்கே சேருவதற்கு முதல்ல என்ன செய்யலாம்னு சொன்னால், முதல்ல 1 to 5th முடிய இந்த சென்ட் அந்தோனி ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே 1 to 5th படிக்கணும். அப்போ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் எழுதி இங்கே ஹைஸ்கூல் வந்துடலாம். அது பின்பு காலேஜ். இப்படி படிக்க வந்தவங்க நாங்கள் என்னுடைய பிள்ளைகள் தான். இந்த கல்லூரியை எதுக்காக அங்கே தேர்ந்தெடுத்து இங்கே பேச வந்திருக்கணும் என்றால், உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட், இது இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் என்ற நகரத்தில் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட் சொல்லுவது நம்ம தீர்ந்து மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தான். பாளையங்கோட்டையில் அவ்வளவு கல்வி கூடங்கள் ரொம்ப அதிகம். அதுலேயும் நம்முடைய செவியர் கல்லூரி ஹைஸ்கூல் இருக்கிறதுனால ஆக்ஸ்போர்டுங்கிறதுக்கு ரொம்ப பொருந்தும். நம்ம கல்லூரி வாயிலாகவே அந்த ஆக்ஸ்போர்ட் பட்டம் கிடைத்து கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பேர் போன இந்த கல்லூரி தான். கல்வியை கண் கொடுத்த, கல்வியை திறந்து, கல்விக்கு ஆதரமாக கொடுத்த காமராஜ் பற்றி பேசணும்னு நாங்கள் எல்லாம் அதுபடி இந்த கல்வி ஐயத்தை சொன்னோம். உடனே பெர்மிஷன் தந்துட்டாங்க. நம்ம கல்லூரியினுடைய தாரக மந்திரமே லைட் அண்ட் லைஃப் பை ட்ரூத். அதாவது உண்மை வழியிலேயே ஒளியும் வாழ்வும் அமையும். இதுதான் நம்ம கல்லூரியுடைய தாரக மந்திரமே. நம்ம கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அநேக பேர் அடுத்த மாநிலங்களில், அடுத்த நாட்டுகளில் இன்னைக்கு நல்ல உயர்ந்த பயிர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி முடியும் நம்ம கல்லூரிக்கு அவங்களால முடிஞ்ச வெகுமதியெல்லாம் அளித்துட்டு கல்லூரி நல்ல பெருமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த விஷயத்தில் நாங்களும் ஒருவர். நான் என் கூட வந்திருக்கிற நம்ம நஷீர் அவர்கள், ரமணவர்கள் இந்த கல்லூரியிலே படித்தவர்கள் தான். அதனால் இந்த கல்லூரியை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அது அந்த கல்லூரியினுடைய இன்றைக்கு காமராஜருடைய பற்றி கொஞ்சம் சில வரிகள் சொல்லி முடிச்சிருக்கோம். 1903ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி என்பவருக்கும் சிவகாமி அம்மாள் என்ற அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் தான் காமராஜர். அவருடைய குலதெய்வ பேர் காமாட்சி. அந்த பேர் தான் முதல்ல அவருடைய இயற்பெயர் இருந்தது. காமராஜர் இயற்பெயர் காமாட்சி. இந்த காமாட்சி பெண் பெயர் இருக்கிறதுனால அவங்க தாயார் இந்த அப்படி கூப்பிட ஆசைப்படாமல் ராஜான்னு கூப்பிட்டாங்க. அதே பின்னால காமராஜர்னு ஆயிட்டு. இதுதான் காமராஜர் தோன்றிய அவருக்கு பேர் காமாட்சின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக ராஜான்னு கூப்பிட்டு அதே பின்னால் காமராஜர்னு பேர் ஆயிட்டு.
அவர் தன்னுடைய படிப்பை 6ஆம் வகுப்பு முடிந்த படிக்க முடிந்தது. மேல் படிப்பதற்கு அவரால் முடியவில்லை. வறுமை, ஏழ்மை, வறுமை காரணத்தினால் மேற்கொண்டு படிப்பை தொடர முடியவில்லை. தான் தொடர முடியாத அந்த படிப்பை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டு தன்னை தேசிய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 6ஆம் வகுப்புக்கு பிறகு அவர் எந்த கல்வியில் படித்த பட்டம் பெறலை. ஆனால் அவருக்கு கிடைத்த பட்டங்கள் 6 பட்டங்கள் கிடைச்சிருக்கு. கல்வி கண் திறந்த காமராஜர், கருமை வீரர் காமராஜர், ஐயா சொன்ன மாதிரி படிக்காத மேதை காமராஜர், தென்னகத்தின் கருப்பு காந்தி அவர் பேர், அப்புறம் கிங் மேக்கர், இப்படி பல பட்டங்களை பெற்றவர் காமராஜர். அவர் மூலமா நம்ம அநேக கல்வி கூடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. கட்டாய கல்வி முறை, இலவச கல்வி முறை, கல்வி கற்கிறதுக்கு மதிய உணவு திட்டம் இத்தனையும் கொண்டு வந்து அவர் ஒரு சமயம் அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தொடக்கப்பள்ளிக்கு ஒரு மீட்டிங்கு போயிருக்காரு. இந்த மீட்டிங் முடிஞ்சு தேசிய கீதம் பாடிட்டு வராங்க. ஜனமன்னா பாடிட்டு இருக்கும்போது கடைசி வரி வரும்போது ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான். அவர் அது முடிய தடவை அந்த பையனை எழுப்பி பார்க்கறதுல கொஞ்சம் பார்த்தா பையன் காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. அப்போ அவர் கல்வி கற்பதற்கு ஒரு பசி ஒரு காரணம் இருக்கு. அந்த பசியை போக்குவதற்காகவே அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் இன்னைக்கு முடிய சிறப்பாக வந்திருக்கு. அந்த பையனுக்காக, அந்த பையனுடைய பசியை தீர்க்கிறதுக்காக அவருடைய தொலைநோக்கு சிந்தனை. நம்ம மதிய உணவு போட ஆரம்பித்தா கல்விக்கு இந்த தரங்கு வர ஆரம்பிச்சுட்டு அதை கொண்டு வந்து போட்டார். அவர் இந்த கல்வி கூடங்கள் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காரு. கட்டாய கல்வி முறையாக கொண்டு வந்தார். இன்னைக்கு மதியம் அது நல்ல சிறப்பாக வந்துச்சு. அது போக அவர் நம்ம பல நீர்ப்பாசன திட்டங்கள், நெய்வேலி கல்பு நிலக்கரி தமிழகத்தை அமைச்ச அவர் தான். மேட்டூர் கால்வாய் திட்டத்தை அமைச்ச அவர் தான். இதே மாதிரி பல நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வந்தார். அதுபோல் காந்திஜியுடன் சேர்ந்து தன்னை ஒரு சொந்த படத்தை ஈடுபடுத்தி ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், பல இயக்கங்களுக்கு போராடி பங்கு கொண்டு பல முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்நாளில் அவர் 9 ஆண்டு காலம் சிறையில் கழித்தவர். கிட்டத்தட்ட 3000 நாட்களுக்கு அதிகமாக, 3000 ஆண்டுகளுக்கு அதிகமாக சிறையிலேயே கிடந்தார். அவர் ஆட்சி காலமும் 9 ஆண்டுகள் தான். அவர் சிறையில் அனுபவித்த நாட்களும் 9 ஆண்டு கிட்ட, ஒரு ஆட்கள் 9 ஆண்டு. 1954 முதல் 1963 முடிய அவர் தலைமை வகித்தார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர், சீஃப் மினிஸ்டர் தலைமை வகித்து அதில் கொண்டு பலவற்றை ரொம்ப செய்திருக்கார். அவர் ஒரு ஏழ்மையானவர். நம்மளை மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழாதவர். சொந்த வீடு கூட கிடையாது, அவருக்கு சொந்த கார் கூட கிடையாது. கதர் வேட்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, அதான் அவருடைய ஆடை. முதலேருந்து கடைசி முடியும் அப்படிதான். அதுபடி நேர்மையானவர். அவர் மாதிரி நேர்மை இன்னைக்கு எந்த அரசியல்வாதி, எந்த கட்சியில்வாதி இல்லைன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அதாவது அவர் ஆட்சி கொடுக்கும்போது ஐயா நம்ம சார் சொன்ன மாதிரி தன்னுடைய வீட்டு உபயோகத்துக்காகவோ தன்னுடைய நலனுக்காகவோ எந்த அரசு சார்ந்த எந்த பொருளையும் பயன்படுத்த மாட்டார். அதாக சொன்னாங்க. அவருடைய வீட்டில் அவர் ஒரு நாள் இந்த கூட்டத்தில் பேசிடும்போது இந்த தாயார் வீட்டுக்கு சாப்பிட போகணும்னு ஆசைப்படுவார். நீண்ட நாளுக்கு பிறகு அம்மா சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. இங்கே மத்தியானம் போல் வாரன்ட்டுருக்காரு. பிந்தி போயிருக்காரு. சாப்பிடும்போது கைகளை போகும்போது அந்த செம்பு எடுத்து கைகளை போவார். அங்கே ஒரு பம்பு இருக்குது. பம்பை தந்து தண்ணி வருது. நம்ம பம்பு வைக்கலையே, அம்மாட்டிய பணம் எழுந்துவிட்டு அவங்க சொன்ன மாதிரி அம்மா கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. இல்லைப்பா, நான் சும்மா தான் நான் தெருவில் தண்ணி பிடிக்க போனேன். இந்த பஞ்சாயத்து வந்து அவங்க வந்தாங்க, வந்து என் வீட்டை பம்பை வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயா நல்ல அருமையாக சொன்னாங்க. உடனே ஃபோன் பண்ணி அதுக்கு பம்பை காத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்டாங்க, என் தாய்க்கு பம்புன்னு தண்ணி கொடுக்க, ஒன்று மாதிரி என்ன மாதிரி எத்தனை தாய்மார்கள் தெருவில் போய் தண்ணி பிடிக்காங்க. அவங்க பம்பு யார் ஊற்றி கொடுக்கும்? அப்படிப்பட்ட நேர்மை உள்ளவர். அவர் ஆட்சி செய்யும்பொழுது அவருக்கு அதாவது சட்டம் அவர் கையில் இருக்கு. ஆனால் உண்மையில் அவருக்கு சட்ட பையில். அது பெருமையாக சொல்லுவாங்க. சட்டமோ அவரது கையில், ஒன்றுமே இல்லையே அவருக்கு சட்ட பையில். எந்த லஞ்சமும் அந்த அனாவசிய பணம் எதுவுமே வாங்க மாட்டார். அவருடைய மரணம் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மரணம். அவருக்கு சொத்து எதுவுமே கிடையாது. 100 ரூபா சட்டப்பையில். அவர் மரணமடைய சரிவாயில் 100 ரூபா சட்டப்பையில். ஒரு பாஸ்புக்கில் 125 ரூபா. அது போக
4 கதர் வேட்டி, 4 கதர் சட்டை, 4 கதர் துண்டு, மூக்கு கண்ணாடி ஒன்று, 2 காலில் போய் செருப்புகள், 6 சாப்பிட பாத்திரங்கள், 2 டம்ளர், 2 தட்டு, 2 பானை. இது தவிர எதுவுமே சொத்துக்கிட்டார். கடைசி முடி அவர் வாடகை வீட்டை தான் வச்சுட்டு வந்தார். எந்த இதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட பெரிய ஒரு தலைவரை பற்றி பேசுகிறத இந்த காலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்து என்னுடன் பேச வந்திருக்கும் 3 பேர்கள். முதலில் நமது எம்ஏ நஷீர் அவர்கள். அதை பற்றி சொல்லுவதாக இருந்தால் அவர் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அநேக கல்லூரிகளில் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, நல்ல கொடுப்பாங்க. அது தவிர நம்ம சதாக் அப்துல்லா காலேஜில் ஆயுள் கால உறுப்பினராக இன்னைக்கு கூட இருந்துட்டு வராங்க. அவர் அனைத்து கல்விகளும் நான் தான் அழைத்து கொண்டு போவேன். மோட்டிவேஷன் ஸ்பீச் நல்லா கொடுப்பாங்க. அடுத்தாப்புல நமது அவரு நஷீர் அவர்களும் இதே காலேஜ் தான் இன்னைக்கு படிச்சு இருந்தது 70 படிச்சுட்டாங்க, இதே காலேஜ் தான். நெக்ஸ்ட் நம்ம ரமணி அவர்கள் லயன் பஸ் கம்பெனியோட உரிமையாளர். அது போக அவரு பல தொண்டு ஸ்தாபனத்தினுடைய அது அங்கம் பெற்று எல்லா கல்லூரிகளுக்கும் நன்கொடை கொடுத்து வழங்கக்கூடிய வல்லர். கடந்த மாதம் கூட நம்முடைய ஒவ்வொரு ஆண்டு அவர் ஒரு துண்டு நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு அன்பளிப்பாக பண்ணிகிட்டே வருவாங்க. கடந்த மாதம் நம்ம சதக் அப்துல்லா காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவர் 3 கல்லூரி நமக்கு தேர்ந்தெடுப்போம். ஒரு இந்து சார்ந்த கல்லூரி, ஒரு இஸ்லாமிய கல்லூரி, நம்ம கல்லூரி மாதிரி 3 கல்லூரிகளுக்கும் அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக நமது ரமணி அவர்கள் நன்கொடை கொடுப்பார்கள். போன மாதம் நம்ம சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி சார்பாக நான் இங்கே 91 ஒரு 1.5 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கன்னட சபாஜின்னு ஒரு கைட்டு ஓட்டியிருந்தாங்க. அவங்க லீவ் பிளேஸில் வேலை பார்த்தேன். நான் படித்தது அந்த சார்பில் ஐயா என்னதான் போச்சு போய் கிஃப்ட் வாங்கி நானே ஐயாவுக்கு கொடுத்தேன். ஐயா உடனடியாக அந்த கிஃப்ட்டை ₹1 அந்த கன்சர்ன் பட்ட ஸ்டாஃபை கூப்பிட்டு 3 பேர் ஃபீஸ் கட்டாமல் இருக்காங்க, 7 மாணவர்கள். அவங்க உடனே ஃபீஸ் கட்டுன்னு சொன்னாங்க. ஐயா என்னுடைய கண்ணிலே ஐயா சொன்னாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்தாப்புல நம்ம சிறப்பு பேச்சாளர் செல்லப்பா அவர்கள் வள்ளியூரில் பிறந்தார். இங்கே திருவள்ளிக்கரை வந்த காரணமே இந்த தமிழை பற்றி நல்லா பார்ப்பதற்காக. நாங்கள் தமிழ் முழக்க பேரவை என்ற அமைப்பு ஒரு 15 ஆண்டு காலமாக அவர் தலைமையில் நாங்கள் நடத்திட்டு வரோம். நம்ம பாலங்கோட்டில் சைவ சபை என்ற இடத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை என்று 6 to 8 அது என்ன நடக்கும்னு சொன்னோம். நம்ம ஆங்கிலம் சொல்லுவாங்க, ஒன்லி a few people, some people and all the people. ஒரு சில மக்கள், அநேக மக்கள், அனைத்து மக்களும். ஒரு சில மக்களுக்கு தெரிந்த பழைய தமிழ் அறிஞர்கள், ஆனால் பலருக்கு தெரியாது. ஆனால் அந்த அறிஞர்களை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக பல அறிஞர்கள் கொண்டு பேச வைப்பது வழக்கம். அது இன்னைக்கு முடிய செய்துட்டு வரும். இந்த 28ஆம் தேதி அந்த பேச்சு அங்கே தெய்வ சபையில் பேட்டி நடக்கும். இது மூலமாக அவர் தமிழ் மொழியை பரப்பிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த காமராஜர் நீங்களாம் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவர் 75 மறந்துட்டார். நீங்கள் என்ன டிவியில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்கள் பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. நாங்களும் டிவியில் பார்த்துருப்போம், பாடப்புத்தகத்திலும் படிச்சிருக்கோம், நேரிலையும் பார்த்துருக்கோம். ஆனால் செல்லப்பா சார் அவர்கள் அவரோடு நெருங்கி பழகியவர். அவருடைய மீட்டிங் அனைத்தையுமே பங்கு கொண்டவர். அவர் மட்டும் இல்லை, பல காங்கிரஸ் தலைவர்கள் கக்கன், குமரி ஆனந்தன், வசந்தகுமார் இவங்களோட ஒட்டி பழகினவர். இவங்க வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வருவாங்க, அவங்க விசேஷத்துக்கு இவங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவர். நாங்களாம் காமராஜ் பற்றி சொல்றதை விட அவர் மிக அதிகமாக சொல்லுவோம். அதுக்காக அவர் சிறப்பு அழைப்பாளர் போட்டுருக்கோம். அப்படி ஒட்டி பழகின நம்ம செல்லப்பா சார் அவர்கள் நம்ம கடந்த ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரங்களால் முத்தமிழ் காவலர் T.A.P. விஸ்வநாதன் விருதை அவர் தான் பெற்றிருக்கார் போன ஆண்டு. அது மட்டும் இல்லை, மத்திய மாநில
தேசிய நல்லாட்சி விருது பெற்றவரும் அவர் தான். வயசு இன்னைக்கு 85 வயசு ஆகிட்டு இன்னும் விடாமல் தமிழ் பணியை செய்துட்டு வர்றாரு. என்ன இந்த ஏற்பாடு பண்ண சொன்னதே அவர் தான், சார் தான். எப்படி நாங்கள் இந்த மாதத்துக்குள்ள கண்டிப்பாக பேச ஆகணும்னு சொன்னாங்க அமெரிக்க. அதனால் எனக்கு பின்னால் அவங்களாம் பேச வைக்கணும். நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.